அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறது, அதேமாதிரி அதனுடைய சைஸ் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு A to Z அனைத்து விதமான தகவலுமே அதில் கொடுத்துருப்போம். எப்படி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் டவுட், அதாவது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டவுட் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக அந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன சார் வந்து டைப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்டு, அதாவது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி அப்படின்றதுல ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுடைய அந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடின்றது கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்றது உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் பாஸ்வேர்டு அப்படின்றது சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அதாவது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனே வந்து வியூ ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது வியூ ஆச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சர்வர் அப்டேட் அப்படின்றது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அந்த லிங்க் அப்படின்றத எடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து யாருக்குமே வியூ ஆகலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றது அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா சீனியர் பேரிஃப் ஜூனியர் குவாலிஃபை அப்படின்ற ஆப்ஷனில் வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வியூ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அகைன் வந்து உங்களுடைய ஐடி லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அடுத்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது காட்டுது. அதாவது உங்களுடைய கல்வி தகுதிகள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி PSTM, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கேப்சா கோடு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கேப்சா கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் அப்படின்றது வருது. நேற்று வர பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகலை. அதாவது நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வராது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சேவ்ன்றது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ் அப்படின்றது உங்களுக்கு வியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் ஓகே அப்படின்றது கொடுக்கணும். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்றதுமே இப்போ அடுத்து நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது முதல்ல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி சார் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதேமாதிரி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணாத சர்டிஃபிகேட், அதேமாதிரி உங்களுடைய டிசி, அதாவது இப்போ நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா காலேஜில் உங்களுக்கு டிசி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிசியை வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதாவது ஜெராக்ஸ் காப்பி அல்லது நீங்கள் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அது போக உங்களுக்கு ஏதாவது தொழில்நுட்ப கல்வி அதாவது டெக்னிக்கல், அதாவது பார்த்திங்கன்னா அதனோட ரிலேட்டடாக இப்போ டைப் ரைட்டிங் வந்து இருக்குது, உங்களுக்கு COI சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கான அந்த சர்டிஃபிகேட்டையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரே ஃபைலாக வந்து நம்ம இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ற காலத்தில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதிலே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கல்வி தகுதின்றதுலேயுமே நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணுங்கள். தனியாக இருக்கக்கூடிய காலம் 2வது இருக்கு இல்லையா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து அதில் மொதல் ஆப்ஷன்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதி எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் அப்படின்றது நீங்கள் அதில் அந்த
டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதையுமே ஒரே ஃபைலாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இரண்டாவது இருக்கக்கூடிய காலத்தில் தனியாகவும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் தனியாக அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒன்றும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து அந்த நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்ததில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸுக்கு மேலே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வியூ ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். அதாவது அப்ளை பண்ணுறப்ப நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதை நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து என்னென்ன தொழில்நுட்ப கல்வி தகுதி முடிச்சிங்க அதையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நீங்கள் ஒரே ஃபைலாக வந்து கம்ப்ரஸ் பண்ணுங்கள். கல்வி தகுதி அப்படின்றதில் அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இரண்டாவது இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் தனியாக ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து பிஎஸ்டிஎம் பொறுத்தளவு நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஃபைலாக இருந்ததுன்னா, அதாவது 1லேருந்து 10 வரை நீங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை ஒரே ஃபைலில் அப்லோட் பண்ண போகிறீங்க. இல்லை நீங்கள் வந்து இப்போ 2 ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, அதாவது 1லேருந்து 5 வரை ஒரு ஸ்கூல்லையும் 6லேருந்து 10 வரை வேறு ஒரு ஸ்கூல்லையும் படிச்சிருக்கீங்கன்னா 2 ஸ்கூல்லையுமே பிஎஸ்டிஎம் அப்படின்றது வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து இரண்டையுமே இப்போ நம்ம ஒரே பிடிஎஃப் அதாவது ஒரே ஃபைலாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பிடிஎஃப் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பிஎஸ்டிஎம்ன்றதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதர்ஸ் அப்படின்றதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் அதாவது ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்தால் கூட அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா ப்ரியாரிட்டின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும் தனியாகவே. அதன் மூலியமாக நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால பிஎஸ்டிஎம் வியூ ஆகிருக்கு. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய அதர்ஸில் உங்களுக்கு வேறு ஏதேனும் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கேப்சா கோட் அப்படின்றது எனேபிள் பண்ணியிருக்காங்க. நேற்று வரை அது வரல. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு. நீங்கள் சேவ் கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் பாப்அப் மெசேஜ் வியூ ஆகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நம்ம வியூ அப்படின்றது கொடுத்திங்கன்னா உங்களுடைய அந்த பிடிஎஃப் ஃபைலாகவே டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் ஆகுதா அப்படின்றதையுமே செக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த வியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைல் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் ஆகுதான்றதையும் பாருங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுதா அப்படின்றதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் கரெக்டான சைஸில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையுமே செக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வேறு ஓப்பன் ஆகலை. சர்வர் வந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குனாலும் நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதாவது எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல, சைஸ் வந்து எப்படி நம்ம ஃபைலோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறேன்னு தெரியலனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கான லிங்க்ன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.